ஒரு சின்ன துண்டு வாழை துண்டை எடுத்து அதோட தோலை நீக்கிட்டு நடுப்பகுதியை எடுத்து இப்படி நறுக்கி இதோட நார் பகுதியை கையால எடுத்துக்குங்க. அப்புறம் சின்ன சின்னதா நறுக்கி தண்ணியில போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி செஞ்சீங்கன்னா இதுல இருக்கிற மிச்ச நாரும் வந்துடும். அடுப்புல ஒரு சட்டியை வச்சு ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்குங்க. நான் இதுக்கு சேர்த்துக்கிறது சுத்தமான மிஸ்டர் கோல்டு கடலை எண்ணெய். இதை நீங்க அவங்க வெப்சைட்ல T4H10 கூப்பன் கோடை பயன்படுத்தி 10% தள்ளுபடி விலையில வாங்கிக்கலாம். காஞ்ச மிளகா 3, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், ஒரு நறுக்குன தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் புளியையும் சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்சிருக்கிற வாழைத்தண்டுகளையும் இதுல போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்ப இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் கல்லு உப்பையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீரையும் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அடுப்புல கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சு இந்த சட்னியில சேர்த்துக்கிட்டீங்கன்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சுவையான ஆரோக்கியமான வாழைத்தண்டு சட்னி தயாரா